இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதுக்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். இன்று காலை என்டிகேவிலிருந்து விலகிய காளியம்மாள் அவர்கள் ஏடிஎம்கேவில் சேர்ந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவங்க என்டிகேவிலிருந்து விலகி. அவங்க டிவிகேவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் ஏடிஎம்கேவுக்கு போவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ ஒரு வழியாக அவங்க ஒரு இடத்துல ஐக்கியமாயிருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? ஏடிஎம்கேவுக்கு வலு சேர்ப்பாங்களா? எப்படி பாக்குறீங்க? காளியம்மாள் கண்டிப்பா ஏடிஎம்கேவுக்கு பெரிய ஒரு அசர்ட் தான். நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஆர்கனைசர், மக்களோட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர். ஸோ அந்த வகையில காளியம்மாள் அவர்கள் கண்டிப்பா அதிமுகவுக்கு பெரிய ஒரு அசர்ட் தான். ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு நாளா ஏன் அவங்கள உள்ள எடுக்காம வச்சிருந்தாங்க அப்படின்றதான் பெரிய ஒரு கேள்வி. தாவேகா பக்கம் போறதா இருந்தது, தெரியல, அப்படி செய்திகள் வந்துட்டு இருந்தது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அப்புறம் ஒரு 6-7 மாசமா பெரிய சத்தம் எதுவும் இல்லை. அப்புறம் இப்ப டக்குன்னு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி அதிமுகல போய் சேர்ந்துட்டாங்க. அது எலெக்ஷன்ஸ் கிட்ட வருது. இப்ப அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க, நல்ல பேச்சாளர். ஸோ இது அவங்களுக்கான டைம், நல்ல அக்ரெசிவா டெஃபினட்டா கேம்பெயின் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, என்டிகேவும் திமுக எதிர்ப்பு அரசியல் பேசக்கூடிய கட்சி தான். அந்த வகையில் அதிமுகவும் திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய கட்சி தான். ஸோ காளியம்மாளை பொறுத்தளவுல அந்த வகையில அரசியலும் ஓரளவுக்கு பொருந்திதான் போகும். ஏறக்குறைய அப்பவும் திமுக விமர்சித்து நிறைய பேசியிருப்பாங்க. இப்ப அதே வேலைய அதிமுகல இருந்து பண்ணுவாங்க. ஸோ ஓரளவுக்கு அரசியல் ரீதியாகவும் நல்லா அது பொருந்தி போகும். காளியம்மாள் அவர்களை பொறுத்தளவுல அதிமுகல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு பைட் மாதிரி மீடியாவை சந்திச்சு அவங்க பேசுறாங்க. அப்ப அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அதிமுகல சாதாரண சாமானியர்களும் மேலே ஏறி போக முடியும், அதே மாதிரி இபிஎஸ் அவர்கள் ஒரு தமிழர் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. ஸோ ஏன் நீங்க அதிமுகவுக்கு போய் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த விளக்கங்களை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு தமிழ் தேசிய கட்சியில இருந்து இப்ப வந்து இங்க சேர்ந்திருக்காங்க. என்டிகே ஒரு தமிழ் தேசிய கட்சி. என்டிகேல இருந்து வெளியேறும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் தமிழ் தேசிய பாதையில போவேன் அப்படின்ற மாதிரி ஏறக்குறைய அந்த பொருள் அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. இப்ப அவங்க அதிமுகல போய் சேர்ந்திருக்காங்க. ஸோ அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் ஒரு தமிழர், ஸோ அதனால நான் பெருசா எதுவும் டீவியேட் ஆகல, தமிழ் தேசிய கொள்கையை விட்டு ரொம்ப நகர்ந்து போகல. திமுகவுக்கு போயிருந்தா அந்த கேள்வி வந்திருக்கும். ஸோ இங்க வரல அப்படின்றத கிளாரிஃபை பண்றாங்க. ஸோ இபிஎஸும் ஒரு தமிழர் தான், நான் அங்கதான் போய் சேர்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நண்பர்களும் நிறைய பேர் சொல்றாங்க, அதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஒரு தமிழ் தேசிய கட்சியில இருந்து அதிமுகவுக்கு போறாங்கன்னா அவங்க பெருசா கொள்கை ரீதியா பெரிய லெவல்ல டைவர்ட்லாம் ஆகல, கரெக்டான ஒரு முடிவு தான் அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்களும் பேசுறாங்க. ஏன்னா திமுக எதிர்ப்பு தான் இப்போதைக்கு ரொம்ப அவசியம், அந்த வகையில கரெக்டான பாதையில போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எப்பவும் பேசுற ஒரு விஷயம் என்னன்னா, கொள்கை கோட்பாடு இதெல்லாம் ரொம்ப அவசியம். நம்ம ஒரு கட்சியை கணக்கு பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவலோட அடையாளத்தை பேஸ் பண்ணி அந்த கட்சியோட குணம் என்ன அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. அதிமுகன்ற கட்சி இருக்குன்னா அந்த கட்சியோட தலைவர் ஒரு தமிழர், அது ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஒரு தமிழர் நல்லவராகவும் இருக்கலாம், ஒரு தமிழர் கெட்டவராகவும் இருக்கலாம். ஒரு தமிழர் திராவிடத்துக்கு ஆதரவாகவும் இருக்கலாம், ஆரியத்துக்கு ஆதரவாகவும் இருக்கலாம், தமிழ் இனத்துக்கு ஆதரவாகவும் இருக்கலாம். ஸோ அந்த வகையில ஒருத்தர் தமிழரா இருக்கிறது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஸோ அதனாலதான் நம்ம எப்பவும் சொல்றது என்னன்னா, அடையாளத்தை மட்டுமே நீங்க பார்த்து ஒருத்தர் பின்னாடி போகாதீங்க. இவர் என்னோட ஆளு, எங்க ஆளு, இவர் என்னோட மதம், இவர் என்னோட இனம் அப்படின்னு பார்க்காதீங்க. அவரோட அரசியல் என்ன, அவரோட கட்சியோட அரசியல் என்ன அப்படின்றத பார்க்கணும். அந்த வகையில் அதிமுக வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சி கிடையாது, ஒரு திராவிட கட்சி. இபிஎஸ் அவர்கள் ஒரு தமிழரா இருந்தாலும் அதிமுக ஒரு திராவிட கட்சி தான். நம்ம ஏற்கனவே கூட்டணி பத்தின பேச்சுக்கள் வரும்போதும் நிறைய நண்பர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, திமுக வீழ்த்தணும்னா தமிழ் தேசியவாதிகள்லாம் அதிமுக ஆதரிக்கணும், என்டிகே அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்ன்ற விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க. அப்பவும் நம்ம தெளிவா சொன்னது என்னன்னா, ஒரு திராவிட கட்சியோட எந்த காலத்திலையும் நீங்க சமரசம் செய்யக்கூடாது. அப்படி சமரசம் செஞ்சாச்சுன்னா உங்களோட ஃபியூச்சர் அழிஞ்சு போயிடும். நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க தமிழ் தேசிய கட்சியாவே இருக்க மாட்டீங்க. ஒரு தமிழ் தேசிய கட்சி இன்னொரு தமிழ் தேசிய கட்சியோட அலைன்ஸ் வைக்கலாம்.
ஆனா இது கரெக்டான ஒரு அலைன்ஸா இருக்காது. திராவிட கட்சி கிட்டேயே போகக்கூடாது. இப்ப என்ன பொறுத்தளவுல அப்கோர்ஸ் காளியம்மாள் அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஒரு திராவிட கட்சியில அவங்களுக்கு போய் சேரணும்னு விருப்பம் இருந்தா கண்டிப்பா அவங்க போய் சேரலாம். ஆனா அது திராவிட கட்சி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதுக்குள்ள எல்லா சித்தாந்தமும் பேசக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. அது அப்ப இன்னும் மோசம். உங்களுக்கு ஒரு குணம் இருக்கணும். ஒரு கட்சி இருக்குன்னா ஒரு கட்சிக்கு கரெக்டான ஒரு கேரக்டர் இருக்கணும். என்ன வேணாலும் நீங்க என் கட்சியில வந்து பேசிட்டு போலாம்னா அது ரொம்ப மோசம். நான் உங்களுக்கு தெரியும், நான் எங்கா இருக்கும் போது கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்திருக்கேன். சிபிஐஎம்ல கொஞ்சம் பார்ட்டி மெம்பரா இல்ல, ஏஎம்பாங்க, ஆன்சிலரி மெம்பர்பாங்க, அந்த மாதிரி கொஞ்ச நாள் நான் அங்க இருந்திருக்கேன். அப்ப நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, சிபிஐல நீங்க பிடிச்சதெல்லாம் பேசலாம், தமிழ் தேசியமும் லைட்டா பேசிக்கலாம், சிபிஐல கொஞ்சம் திராவிடமும் லைட்டா பேசிக்கலாம். நீங்க சிபிஐ பாத்தீங்கன்னா ஈழ பிரச்சனைக்கெல்லாம் பாசிட்டிவா குரல் கொடுத்தாங்க. சிபிஐஎம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர் உண்டு. பிடிச்சதெல்லாம் நீங்க சிபிஐஎம்குள்ள பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கும். ஆனா சிபிஐ பாத்தீங்கன்னா இந்த ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அந்த ஐடியா ஆட்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பிளெக்சிபிளான ஒரு பார்ட்டியா இருக்கும். அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு வலுவான ஒரு குணம் அப்படின்றது இல்லை அப்படின்றத அது காட்டுது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க சொல்றீங்களா எல்லாம் தமிழ் தேசிய பேசுறவங்களும் அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா, நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். 2002ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் அசம்பிளில ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. தலைவரை நம்ம இந்திய படைகள் ஸ்ரீலங்கா போய் கொண்டு வரணும் அப்படின்னு, பிடிச்சு கொண்டு வரணும்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. இதை ஒரு தமிழ் தேசிய கட்சி பண்ணலாமா? இதை ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர் இதை ஏத்துக்கலாமா? அப்போ இல்ல அந்த முகம், ஆனா கட்சிக்கு இப்போ ஒரு முகம் வந்திருக்கு. ரைட், இது நல்ல ஒரு பாயிண்ட். நீங்க அதை சொல்றதை விட இன்னொரு நல்ல ஆர்குமெண்ட் நான் சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் தானே இவங்களெல்லாம் வளர்த்து விட்டது, தலைவர்லாம் வளர்த்து விட்டதே எம்ஜிஆர் தானே, மணிலாம் கொடுத்தாருல. ஆமா, அப்ப நாங்க அதையும் பண்ணிருக்கோமே அப்படின்ற மாதிரி இன்னும் நீங்க ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் சொல்லலாம். ஏன்னா இபிஎஸ் அவர்கள் அதுக்கு பெருசா ஃபிட் ஆக மாட்டார். நீங்க அங்க போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்டா இருக்கும். அப்படி நீங்க பார்த்தா கூட என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் இந்த நிலைப்பாட்டுல மாற்றம் வருது? அதிமுகன்ற கட்சியோட நிலைப்பாட்டுல ஏன் மாற்றம் வருது? அன்னைக்கு அவரு சப்போர்ட் பண்றாரு, அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏன் நேர் எதிராக திரும்புறாங்க? அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவுல அந்த காலகட்டத்துல இந்திரா காந்தி அவர்கள் அதை விரும்பினாங்க. இந்திரா காந்தி அவர்கள் ஸ்ரீலங்கால புலிகள் ஸ்ட்ராங் ஆகிறத விரும்பினாங்க, அதை என்கரேஜ் பண்ணாங்க. அதோட ஒரு தொடர்ச்சியா எம்ஜிஆர் அவர்கள் அதை செய்யறாரு. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, அவருக்கு அஃப்கோர்ஸ் அவரு கண்டியில இருந்து வந்தவர் தான், அவரோட பூர்வீகம் அந்த பகுதி தான், அந்த வகையில ஒரு அட்டாச்மெண்ட்லாம் இருக்குன்றது ஓகே. ஆனா அரசியல் ரீதியா எம்ஜிஆர் அவர்கள் இதை செய்யறாருன்னா அவரோட பர்சனல் விருப்பத்தை தாண்டி இந்திரா காந்தி அவர்களோட விருப்பமும் அதுவாக தான் இருந்தது. அதனாலதான் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சது. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹெல்ப் இல்லாம நீங்க அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது இந்தியாவுக்குள்ள இருந்துக்கிட்டு. ஸோ அந்த சப்போர்ட் ஏன் எம்ஜிஆர் கிடைக்குதுன்னா இந்திரா காந்தி அவர்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால எம்ஜிஆர் அவர்கள் செய்யறாரு. ரைட், அப்ப ஜெயலலிதா அவர்கள் ஏன் ரிவர்ஸ் பண்ணாங்க? ஜெயலலிதா அவர்கள் ஏன் ரிவர்ஸ் பண்ணாங்கன்னா, அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காலகட்டம். 2001ல தலைவர் ஒரு பிரஸ் சந்திக்கிறார். 2 நினைக்கிறேன், 2001 2 நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, 1 ஏன்னா 2000ல அந்த நார்வே மீடியேட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஓகே, 2001ல அவர் வெளில வராருன்னு நினைக்கிறேன். வெளில பிரஸ் சந்திக்கிறார், ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட் சந்திக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நம்ம மறந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும், இந்த பழைய கசப்புகளெல்லாம் நம்ம மறந்துடணும், ஸோ இந்தியாவுக்கும் நமக்கும் இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், இந்த பழசெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம்ன்ற துணியில அவர் பேசுறாரு. இன்னொரு சைட்ல நார்வேக்காரங்களும் மீடியேட் பண்றாங்க, இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் மீடியேட் பண்ணி சுமூகமான ஒரு ரெசல்யூஷன் வேணும்னு பாக்குறாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கணும்னு பாக்குறாங்க. ஸோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, இவங்க போற போக்க பார்த்தா தடையெல்லாம் நீக்கிடுவாங்க போல, நார்மலைஸ் பண்ணிடுவாங்க போல, அது பொலிட்டிக்கலா அவங்களுக்கு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல கொஞ்சம் சின்ன சின்ன குழுக்கள்லாம் தமிழ்நாட்டில் டெவலப் ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ அவங்களோட பவரை சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பார்த்தாங்க. உடனே அக்ரெசிவா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பின்லாடனோடலாம் கம்பேர் பண்ணி பேசினாங்க. இப்போ ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, ட்விட்டர் அட்டாக் நடந்துச்சு இல்லையா, நடந்தது. ஸோ அதெல்லாம் அப்போ வேற மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு வேர்ல்டு ஃபுல்லா. கரெக்ட். பட் இவரு அவரோட கனெக்ட் பண்ணி பேசினாங்க. அமெரிக்கா அவங்கள போய் பிடிச்ச மாதிரி நம்ம ராணுவம் அங்க போய் நம்ம தலைவரை பிடிக்கணுன்ற துணியில அவங்க பேசினாங்க. ஸோ
இதெல்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க ஏன் இதை செய்யறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க அரசியல் தேவைகளுக்காக பண்றாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு ஒரு அரசியல் தேவை இருந்து அந்த அடிப்படையில அவரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தமிழர்களை யூஸ் பண்ணார். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தமிழர்களை யூஸ் பண்றாங்க. திமுகவும் இதே வேலையை பண்ணிருக்காங்க. திமுக இதை விட இன்னும் மோசமா தமிழர்களை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்ப தமிழர்களை அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இவங்க எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அப்ப இவங்க யாரு? அதான் இங்க சிக்கல். சோ நீங்க உங்க நலன்ல இருந்து பாக்குறீங்க. நீங்க திராவிட கட்சி வச்சிருக்கீங்க, திராவிட கட்சியில நீங்க இருக்கீங்க, தமிழர்களை உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க, தமிழர் பிரச்சனையும் நீங்க உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனா தமிழர்களாகிய நாம் அப்படி யூஸ் பண்ண முடியாது. நமக்கு எப்பவும் ஒரே ஸ்டாண்டா தான் இருக்கும் இல்லையா? நமக்கு தமிழர் நலன் மட்டும்தான் அவசியம். என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு ஒரு பாயிண்ட்ல தமிழர்களை நான் யூஸ் பண்ணுவேன், திடீர்னு ஒரு பாயிண்ட்ல கிளம்புங்கடான்றுவேன். சோ 2002 தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் அம்மையார் எடுக்கிறாங்க. அப்புறம் 2014 என்ன பண்ணாங்க? அப்புறம் திருப்பி இன்னொரு பெல்ட்டி இல்ல. அப்ப காங்கிரஸ் அடிக்க வேண்டிய தேவை வரும்போது நீங்க திரும்ப தமிழ் தேசியத்தை உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. சோ அவங்கள பொறுத்தளவுல அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொம்மையோட விளையாடுற மாதிரி தமிழ் தேசியத்தையும் தமிழர்களையும் அவங்க பயன்படுத்துறாங்க. இது எல்லா அரசியல்வாதிகளும் பண்றதுதான். திமுகவும் இதை பண்ணாங்க, பட் அவங்களும் இதை பண்ணாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இதை மட்டுமே நீங்க வைத்து ஒரு காலகட்டத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, கூட நின்னாங்கன்றதை வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியாது. அவங்களோட அன்றைய தேவையின் அடிப்படையில் தான் அவங்க பண்ணுவாங்க. தமிழ் மக்கள் மேல பெரிய அக்கறை எல்லாம் இங்க யாருக்கும் கிடையாது, இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒன்றும் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு தமிழ் தேசிய தேவையே வருது. நம்ம அவங்கள நம்பி இருக்க முடியாது. நமக்குன்னு ஒரு கட்சி வேணும், நமக்குன்னு ரெப்ரசன்டேஷன் வேணும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இங்க திராவிட கட்சிகள் தான் இருக்காங்க, இந்த கட்சிகளோட பேர்ல கூட தமிழ வைக்க முடியல. நான் பெரிய மொழி பற்றாளனோ மொழி பற்றலாம் பேசல. எனக்கு பெரிய மொழி ஆளுமையெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் எந்த ஆங்கிள் இருந்து பேசுறேன்னா, இங்க 8 கோடி பேர் இருக்காங்க, இங்க இருக்கவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, இங்க நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம தமிழ் தேசியம்னு சொன்னோம்னா மொழி பற்றோட அதை ஈக்குவேட் பண்ணிடுறது. நான் அரசியல்ல இருந்து பேசுறேன், எனக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வேணும். நிறைய தமிழர்களுக்கு தமிழே பேச தெரியாம கூட இருக்கும், எங்க ஃபாரின்லாம் இருக்கவங்களுக்கு. அவனும் தமிழன் தான், அவனுக்கும் நான் தேவை. இங்க ஒரு தமிழ் ஆட்சியாளர்கள் இங்க இருக்கிறது அவங்களுக்கும் தேவைதான். எல்லாருக்குமான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நம்ம இங்க இருக்கணும். இங்க அது இல்லை. சோ அது இல்லைன்ற போது நம்ம எந்த இடத்துக்கு வரோம்? 2 திராவிட கட்சிகள்ல யார் நமக்கு பெட்டரா இருப்பாங்கன்ற இடத்துக்கு நம்ம வரோம். அங்கதான் நிறைய தமிழ் தேசியவாதிகள் நண்பர்கள் என்ன பண்றாங்க, 2 திராவிட கட்சிகள் இருக்கு, இதுல ஒண்ணு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு, அப்ப நம்ம எல்லாம் இவங்களை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை தான் நான் இப்ப சொல்றேன். இந்த 2 திராவிட கட்சிகள்ல ஒண்ணு பெட்டர் நீங்க சூஸ் பண்றீங்க பாருங்க, அவங்களோட ஹிஸ்டரி எவ்வளவு மோசமா இருக்கு. இதுல 2 திராவிட கட்சிகள்ல மோசமான திராவிட கட்சியான திமுக எடுத்தீங்கன்னா இன்னும் மோசமா இருக்கும். அதனால நமக்குன்னு ஒரு அரசியல் வேணும், நமக்குன்னு ஒரு நலன் இருக்கு, நமக்குன்னு ஒரு அரசியல் நலன் இருக்கு, தமிழ் மக்களுக்கு பொருளாதார நலன் இருக்கு. அதை பிரதிபலிக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு கட்சி வேணும், நம்ம பவருக்கு வரணும். இப்ப ஒரு தமிழ் தேசியவாதியால அதிமுகவை சப்போர்ட் பண்ணிட்டு அதிமுகல போய் இருந்துகிட்டு ஒரு தமிழ் தேசியவாதியா இருக்க முடியும்னா எதுக்கு அப்புறம் தமிழ் தேசிய கட்சிலாம்? எல்லா தமிழ் தேசியவாதிகளும் அங்கேயே போயிடலாமே. அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, அதிமுக எல்லாத்துக்குமான ஸ்பேஸ் இருக்கு, தமிழ் தேசியவாதிக்கும் ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஹிந்துத்துவ அரசியலுக்கும் ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் எதுக்கு பாஜக? அதிமுகலயே போய் உட்கார்ந்துக்கலாமே. சோ அதிமுக மேபி ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம். அதையும் தாண்டி தமிழ் தேசிய நலனா நான் முன்னெடுத்து கொண்டு போகணும்னா தமிழர்களுக்கான அரசியலை முன்னெடுத்து கொண்டு போகணும்னா தமிழர்களுக்குன்னு ஒரு கட்சி வேணும். அதே மாதிரிதான் பாஜகவும். அவங்கள பொறுத்தளவுல அவங்க அதிமுக ப்ரிஃபர் பண்ணல. அதிமுக தான் நிறைய பேர் இங்க போறாங்க பாஜகவுக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கும் தெரியுது நமக்குன்னு தனியா ஒரு கட்சி வேணும் அப்படின்றது தெரியுது. ஸோ அந்த வகையில இப்போ காளியம்மாள் எந்த கட்சியில வேணாலும் போகலாம், அது அவங்க பர்சனல் சாய்ஸ். தமிழ் தேசியம் வேண்டாம், திராவிடம் தான் வேணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா தாராளமா எடுக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க தமிழ் தேசியவாதி கிடையாது. ஸோ நீங்க ஒரு புக்கை கொடுக்கறதாலேயோ, தலைவரோட போட்டோவோட ஒரு புக் கொடுக்கறதாலேயோ, இல்ல இபிஎஸ் அவர்கள் ஒரு தமிழர்னு சொல்வதாலேயோ நீங்க தமிழ் தேசியவாதியா இருக்க முடியாது. நீங்க அங்க போயாச்சுன்னா நீங்க ஒரு திராவிட அரசியல்வாதி தான். அந்த முடிவெடுக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் ஒரு காலத்துல கம்யூனிசம் பேசிட்டு இருந்தேன், இன்னைக்கு கம்யூனிசம் பேசுறது இல்லை. அந்த முடிவெடுக்க எனக்கு உரிமை இருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கு. ஆனா இது ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. இது ஏன் அன்னைக்கு பேசினா நிறைய நண்பர்கள் குழப்பிட்டு இருக்காங்க.
இல்ல ஒரு நல்ல தமிழ் தேசியவாதி அவங்க அதிமுகவில் போய் சேர்ந்தது கரெக்டான ஒரு முடிவு தான். பாருங்க அந்த புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த புக்கை கொடுக்கறது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இபிஎஸ் அவர்களுக்கு அதை பத்தின பெரிய புரிதல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இல்ல தலைவரே தெரியாதுன்றீங்க எப்படி? அது தெரியும், ஆனா அதெல்லாம் பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்ணி பாக்குற ஆளா இருக்க மாட்டாரு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து டிஎம்கேல இருக்குமா, டிஎம்கே லீடர் கிட்ட போய் இதை பண்ணிட முடியுமா நீங்க? அப்ப இங்க பண்ண முடியுது அப்படின்னா சரி, ஓரளவுக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த கட்சி ஆட்சிக்கு வர மாதிரியும் இருக்கு அப்படின்னும் பொழுது இதை பயன்படுத்தியும் நம்ம வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு. எனக்கு சொல்லுங்க, இவ்வளவு நாளா என்ன வளர்த்தீங்க? இவ்வளவு நாளா அதிமுக இருக்க ஸ்பேஸை யூஸ் பண்ணி என்ன வளர்த்தீங்க? எனக்கு தெரிஞ்ச எதுவும் வளர்க்கல. அவங்களுக்கு தேவையான டைம் யூஸ் பண்ணுவாங்க தமிழர்களை, தேவையில்லைன்னா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாட்களா எதுவும் பெருசா வளர்த்த மாதிரி எனக்கு தெரியல. தமிழர்கள் இங்கிருந்து மீண்டு வரணும்னா திராவிட கட்சியில இருந்து வெளியே வரணும். திராவிட கட்சிகள்ல இருந்து வெளியே வந்து தமிழர்களுக்கான ஒரு கட்சியை உருவாக்கி பலப்படுத்தணும். ஏற்கனவே தமிழர்களுக்கான கட்சிலாம் இங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த தமிழ் தேசிய கட்சி தான் என்டிகே இருக்கு. என்டிகே மேல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா இன்னொரு தமிழ் தேசிய கட்சியை உருவாக்குங்க, அதுல போய் ஒன்று சேருங்க. என்டிகே தப்புன்னு சொல்லிக்கிட்டு ஏடிஎம்கேல போய் சேர்றது கரெக்டா இருக்காது. அப்ப நீங்க உங்க ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்க. சிக்கல் என்னன்னா பீட்டர் பான் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. பீட்டர் பான் சிண்ட்ரோம்னா என்னன்னா, இப்ப சில மனிதர்கள் பாத்தீங்கன்னா அடல்ட் ஆயிடுவாங்க, வளர்ந்துருவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன குழந்தையாவே இருப்பாங்க. அப்படியே அந்த இடத்துலயே மாட்டிட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு குழந்தையா நம்ம இருக்கும்போது நமக்கு கனவுகளுக்கு லிமிட்டே இருக்காது. நான் வந்து ஒரு தடவை பார்த்தா டக்குன்னு கலெக்டர் ஆகும்னு யோசிப்பேன், இன்னொரு தடவை நான் ஒரு ராணுவ வீரர் ஆகும்னு யோசிப்பேன், இன்னொரு தடவை நான் ஒரு சினிமாக்காரனான்னு யோசிப்பேன். ஒரு சின்ன குழந்தையோட மைண்ட் அப்படிதான் இருக்கும். பார்க்கறதெல்லாம் ஆசைப்படும், நிறைய கனவுகளோட ஒரு சின்ன குழந்தையோட மைண்ட் வந்து இருக்கும். அப்புறம் வளர வளர நம்ம என்ன பண்ணுவோம், மெச்சூர்டாக கரெக்டா எனக்கு என்ன வேணும்ன்றதை நான் கரெக்டா சூஸ் பண்ணுவேன். இல்ல ஒரு 15 வருஷம் நீங்க வாழ்ந்துருப்பீங்க, எனக்கு பெருசா படிப்பெல்லாம் வரல அப்படின்னா ரைட், அப்ப சினிமா அந்த பக்கம் போயிடலாம். இல்ல நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னா ஓகே, அப்ப எக்ஸாம்ஸ்லாம் எழுதி எடுத்து ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போகலான்னு யோசிப்பேன். ஸோ வயசாக எனக்கு மெச்சூரிட்டி வரும், கரெக்டான ஒரு விஷயத்த நான் சூஸ் பண்ணிடுவேன். அதுதான் மெச்சூரிட்டி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வயசானதுக்கு அப்புறமும் அந்த மெச்சூரிட்டி சில பேருக்கு இருக்காது. வயசாகி 35 வயசு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சில பேர்லாம் அப்படி இருக்காங்க. 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் ஒரு முடிவு எடுக்கல, எதை ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு முடிவு எடுக்காம இருக்கீங்க, உங்களுக்கு கெரியர்ல பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. அதை ஒரு பீட்டர் பான் சிண்ட்ரோம்பாங்க. இன்னும் அவன் உள்ளுக்குள்ள கொஞ்சம் அந்த பழைய இடத்துலயே இருக்கான் அப்படின்ற மாதிரி. தமிழ் தேசியமும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு காலத்துல பெரிய கனவுகளோட எல்லாம் வராங்க, நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும், பெருசா அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும், நம்ம அதிகாரத்துக்கு வந்தா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. ஆனா ஒரு 10 இயர்ஸ் டிராவல் ஆகும்போது நிறைய சிக்கல்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது அது நிறைய பிரச்சனைகள் வருது. ஒரு முடிவு எடுத்து ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் வருது. இன்னும் அந்த மாதிரியான ஒரு விஷன்லயே நம்ம வாழுவோமா, இல்ல கையில இப்போ ஒண்ணு கிடைக்குது அதை கரெக்டா சூஸ் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க வராங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு வரும்போது நிறைய பேர் அதை சூஸ் பண்ணிடுறாங்க. இன்னும் நம்ம அந்த மாதிரியே தமிழ் தேசியம் ஜெயிச்சுதுன்னா இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்றதை விட இப்போதைக்கு கையில இது கிடைக்குது, அதை நம்ம எடுத்துப்போம் கரெக்டா பண்ணிடுவோம் அப்படின்ற இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. பட் நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு லைஃப் தான், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, இவங்களை ஒரு தடவை நம்ம வீழ்த்திட்டோம்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிடலாம் அப்படின்றதான் விஷயம். நம்ம அவங்ககிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆகிறதால பிரயோஜனம் கிடையாது. என்னதான் அதிமுகல ஒரு தமிழர் இருந்தாலும், என்னதான் அவங்க திமுக விட பெட்டரா இருந்தாலும் அது ஒரு திராவிட கட்சி தான், அதை மாற்றவே முடியாது. அங்க ஒரு தமிழர் இருந்தாலும் அது ஒரு திராவிட கட்சி தான், ஒரு மலையாளி இருந்தாலும் அது ஒரு திராவிட கட்சி தான், தெலுங்கு இருந்தாலும் திராவிட கட்சி தான், ஒரு வட இந்தியர் அந்த கட்சியை ஆட்சி பண்ணா அந்த நடத்தினாலும் அது திராவிட கட்சி தான். அந்த கட்சியோட தன்மையை மாற்ற முடியாது, அப்படிதான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, லூயிஸ் ஃபராகான் அப்படின்ற நேஷன் ஆஃப் இஸ்லாமோட லீடர் ஒருத்தர் இருக்கார், மால்கம் எக்ஸ்லாம் அவர் தான் உள்ள கொண்டு வந்தார். அவர் இந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப அழகா சொல்லுவார். ஒபாமா வந்து பிரசிடென்ட் ஆனப்ப நிறைய பேர் கொண்டாடினாங்க, ஒரு கருப்பின மனிதர் வந்து இப்ப பிரசிடென்ட் ஆயிட்டாரு, இனிமேல் நமக்கு எழுச்சி தான், நம்மளை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு ஃபராகான் ரொம்ப அழகா ஒன்று சொன்னார், ஒபாமா இப்பவும் ஒயிட் ஹவுஸ்ல தான் இருக்காரு, இட் இஸ் ஸ்டில் த ஒயிட் ஹவுஸ். ஒபாமா அங்க போறதால அது கருப்பின மக்களுக்கான ஒயிட் ஹவுஸ் எல்லாம் கிடையாது, அது ஒயிட் ஹவுஸ் தான். ஒயிட் ஹவுஸோட கேரக்டர் நீங்க மாத்தவே முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்காரன் அங்க வேலை பார்த்தான், இப்போ ஒரு கருப்பின மனிதன் அங்க வேலை பார்க்கறான். இப்ப ஒபாமாவும் ஒரே முதலாளிக்கு தான் வேலை பார்ப்பாரு, யார் வெள்ளைக்காரங்களுக்கு தான் வேலை பார்ப்பாரு, அவரோட கலர் கருப்பா இருக்கு அவ்வளவுதான். சோ அதனால
ஒரு இண்டிவிஜுவல் அங்க அதிகாரத்துக்கு வரதால அந்த கட்சியோட கேரக்டர்லாம் மாறிறாரு. இங்கேயும் அதே தான். அதனாலதான் நமக்கு தனியா ஒரு அமைப்பு தேவை. தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு ரெப்ரசன்டேஷனும் ரொம்ப அவசியம். ஸோ அதை என்னைக்கும் அதிமுகவால் கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ அவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் ஆல்ரெடி ஒரு தமிழ் தேசிய கட்சியில் தான் பயணிக்கிறாங்க, அங்கே ஸ்பேஸ் இல்லை, சம்திங் ஏதோ பிரச்சனை, அதனால வெளியேறாங்க. வெளியேறிட்டு வேறு சாய்ஸ் தேடும் பொழுது சரி இங்க போலாம் அப்படின்னு அவங்க பண்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இன்னொரு இந்த கட்சியில இருக்கீங்க, பிரச்சனை வருது அப்படின்னா இன்னொரு தமிழ் தேசிய கட்சியை முடிஞ்சா நீங்க உருவாக்குங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு இப்போ சாத்தியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு கட்சி உருவாகணும் அப்படின்னா அதற்கான புற காரணிகள் அவசியமா இருக்கணும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விருப்புகள், ஒரு தனிப்பட்ட மனிதன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டா அவனுக்கு இவனுக்கும் பிரச்சனை அப்படின்றதுக்காக ஒரு கட்சி எழுச்சி அடைஞ்சிருமா, ஆட்சியை பிடிச்சிருமா அப்படின்றதுல எனக்கு பெரிய மாற்று கருத்து உண்டு. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு தான் ஸ்பேஸ் இருக்கு, அது இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கு. மேபி அது ஆட்சி பிடிச்ச பிறகு இன்னொரு தமிழ் தேசிய கட்சி அல்லது அது இன்னும் 2 அதுக்கு ஸ்பேஸ் உருவாகலாம். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு தான் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான புறக்காரணிகளும் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு தான் ஒரு கட்சி க்ரோ ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்து வெளியே வந்தா நீ தனி கட்சி ஆரம்பிச்சிரு அப்படின்னா அதுக்கான காரணிகள் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க தமிழ் தேசியவாதி, உங்களுக்கு ஒரு தமிழ் தேசிய கட்சியோட பிரச்சனை இருக்கு. அதுக்குன்னு நீங்க தமிழ் தேசியவாதியா இருக்கும்போது ஒருத்தர் எதிரியா பாத்தீங்கல்ல, அவருடைய போய் நீங்க சேர முடியாது. திராவிடம் தமிழ் தேசியத்தோட எதிரி. உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னா ஒண்ணு என்ன பண்ணலாம்னா, ரைட், நான் கொஞ்ச நாள் அரசியல்ல பயணம் பண்ணேன், எனக்கு அரசியல்ல இப்ப விருப்பம். நிறைய பேர் அப்படி போயிருக்காங்க. இன்னைக்கு கூட நான் கோட்டீஸ்வரன் அவர்களோட ஒரு பேட்டி எடுத்தேன். அவர் இப்படிதான் ஒரு நண்பரை பத்தின ஒரு விஷயம் சொல்றாரு. தமிழ் தேசியவாதியா இருந்தவர், அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு ஃபேமிலி ப்ரெஷர்லாம் வருது. ரைட், நான் அரசியல் இருந்து விடுபட்டுக்கிறேன், யாரையும் விமர்சிக்கல, எதுவும் பண்ணல, அரசியல் இருந்து வெளியே போயாச்சு. ஸோ உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்க எதிரிட்டு போய் சேரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சைலண்டா விலகிக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, அப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒரு புதுசா ஒரு கட்சியா உருவாகுதுன்னா அது சொசைட்டில இருக்கக்கூடிய தேவையின் அடிப்படையில தான் உருவாகும். உங்களுக்கு பர்சனலா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சு நீங்க வெளில வரீங்கன்னா அப்ப நீங்க ஒன்றும் அந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணணும். சரி பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து தனியா பிரிஞ்சு போயிருது அர்த்தம். நான் கரெக்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தமிழ் தேசிய சித்தாந்தம் பெருசா வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா ஏதோ ஒரு வகையில என்டிகே அதை சரியா பண்ணல, அதை சரியா பயன்படுத்தல அந்த வாய்ப்பை, அதனால தமிழ் தேசியம் வளராம இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க ஒரு புது கட்சியை ஆரம்பிக்கலாம். செய்ய வேண்டிய வேலைகளை இவங்க சரியா செய்யல, நம்ம தனியா போய் சரியா செஞ்சோம்னா பெருசா வளர்க்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கும் என்டிகே சில பேர்ட்டையும் சண்டைங்க, அதனால நான் தனியா வெளில போறேங்கன்னா அது கரெக்டா இருக்காது. கண்டிப்பா சண்டை வரதான் செய்யும். இப்ப ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எனக்கும் சண்டைனா அந்த மாதிரி போயிடலாம். ஆனா ஒரு ஒரு கொள்கையின் பால் சேர்ந்ததுக்கு அப்புறம் சண்டை வருதுன்னா அதை டீல் பண்ணி தான் ஆகணும். இல்ல எனக்கு டீல் பண்ண முடியாது, அங்க இருக்க முடியாது அப்படின்னா ரைட், அப்ப வேற ஆப்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஆனா எதிரியோட பேசுறது கரெக்டா இருக்காது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இப்பயும் நான் வந்து என்னன்னா காளியம்மாள் மேல பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்க டிஃபைன் பண்ணது அவங்களுடைய டெஃபினிஷன்ல எதிரி திமுகவா இருக்கலாம். அப்ப நீங்க தமிழ் தேசியம்ன்றது வந்து வெறும் திமுக எதிர்க்கக்கூடிய சித்தாந்தம் கிடையாது. நீங்க திமுகவை மட்டும்தான் எதிர்க்கிறீங்கன்னா நீங்க அதிமுகவுக்கான பெர்ஃபெக்டான ஆள். நீங்க ஒரு பெர்ஃபெக்டான அதிமுக காரர். ஏன்னா அதிமுக அரசியல் அவ்வளவுதானே. என்னோட எதிரி திமுக, நான் திமுகவை மட்டும்தான் வீழ்த்துவேன். ஆனா தமிழ் தேசியம் அது கிடையாது. தமிழ் தேசியம்ன்றது திராவிடத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம். ஆரியம், திராவிடம் இதுக்கெல்லாம் எதிரான சித்தாந்தம். தமிழ் மண்ணுக்கான ஒரு சித்தாந்தம் அது. ஸோ அப்ப தமிழ் தேசியவாதி நீங்க உங்களை அடையாளம் படுத்திக்கிறீங்கன்னா அப்ப நீங்க ஒரு தமிழ் தேசியவாதியா இருக்கணும். நீங்க அதிமுகவோட சேர்ந்து ஒரு தமிழ் தேசியவாதியா இருக்க முடியாதுன்றது என்னோட பார்வை. ஓகே, இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, எலெக்ஷன் டேட் அறிவிக்க போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்க போறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்டிகேல இருந்து இவ்வளவு நாள் பயணிச்ச ஒரு பெரிய ஒரு ஆளுமை இங்க வராங்க அப்படின்னும் பொழுது எலெக்ஷன்ல இது என்டிகேவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? எப்படி பாக்குறீங்க? என்டிகேவுக்கு இது புதுசு கிடையாது. இது பழகிருப்பாங்க. என்டிகே கட்சிக்காரங்களும் பழகிருப்பாங்க, மக்களும் பழகிருப்பாங்க, தமிழ்நாடும் பழகிருப்பாங்க. இதுக்கு நிறைய பேர் என்டிகேல இருந்து வெளியே போறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனா அதை தாண்டி தான் அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி இப்ப என்டிகேல கூடிய சிக்கல் என்னன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதிகாரத்து மேல ஆசை வந்துடும் எல்லாருக்கும். ஒரு லீடரா நம்ம வளர்ந்துட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பவர் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஆசை வரும்போது என்ன ஆகும்னா அவங்க வெளியே போறதுக்கான சூழலும் நிறைய நேரங்கள்ல கிரியேட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி இந்த பீட்டர் பேன் சிண்ட்ரோம்லாம் நீங்க இதுல ஃபிட் பண்ணி பார்க்கலாம்.
ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஓகே, ஒரு புரட்சி, பெரிய ஒரு மாற்றம், அதெல்லாம் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல பார்த்தோம்னா கரெக்டான டைமும் வரும். அப்ப நம்ம கனவு நினைக்கிறது எல்லாமே நிஜத்துலயும் நடக்கும். ஆனா அது கொஞ்சம் வெயிட் பண்ணும். அது ஆனா நிறைய நேரம் நடக்காது யதார்த்தத்துல. ஸோ அதனால என்டிகேவை பொறுத்தளவுல இது வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களோட growth வந்துகிட்டே தான் இருக்கு. 1%லேருந்து 8% அவங்க வளர்ந்துருக்காங்க. என்ன பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வரும்னு தெரியல. ஆனா ஜென்ரலா வரக்கூடிய நாட்கள்ல தமிழ் தேசியம் கண்டிப்பா பெரிய அளவுல வளர்ந்தே தீரும். அது விஜய் வரலாம், கமல் வரலாம், யார் வேணாலும் வரலாம். தமிழ் தேசியத்தோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. அது நடக்க தான் போகுது. ஸோ அதனால தமிழ் நேஷனலிசமுக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன செட்பேக்ஸ் வந்து பெரிய பின்னடைவை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன், என்டிகேல இருந்து வெளியே போனவங்கலாம் பெருசா குரோ ஆன மாதிரி நான் பார்க்கல. ராஜீவ்காந்தி என்ன எம்எல்ஏ சீட் வாங்க போறாரு, கல்யாண சுந்தரானமும் வாங்க போறாருன்ற மாதிரி செய்தி. நான் சொல்றேன், ரொம்ப பெருசா வளரவும் முடியாது. ஏன்னா அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய அரசியல், அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய செட்டப்பே வேற மாதிரி இருக்கும். இங்க என்டிகேல நீங்க ஏன் ஃபேமஸா இருக்கீங்க, ஏன் பவர்ஃபுல்லான ஆட்களா இருக்கீங்க என்டிகேல? ஏன்னா நீங்க ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர்கள், நீங்களாம் தமிழ் தேசியம் பத்தி நல்ல புரிதல் இருக்கு, சித்தாந்தத்தோட மக்கள்கிட்ட போய் ஒர்க் பண்றீங்க, ஆக்ரோஷமா எல்லாரையும் கேள்வி கேட்டு அரசியல் பண்றீங்க. இதெல்லாம் பண்றதுனால உங்களுக்குன்னு ஒரு நேம் கிடைக்குது இல்லையா? ஆனா நீங்க திமுகலயோ அதிமுகலயோ போய் சேர்ந்துட்டீங்கன்னா அவங்க உங்களோட மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களோட பேச்சாற்றல மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட சித்தாந்த அறிவு, மற்ற அறிவு, இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அவங்களுக்கு ஒரு பேச்சாளர் வேணும். அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. என்ன நம்ம ஆட்கள்லாம் கொஞ்சம் வயசான ஆட்களாவே இருக்காங்களே, ஓகே நமக்கு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வேணும். அப்ப ஒரு 4 யங்ஸ்டர்ஸை தூக்கி போடுவோம். அப்ப இங்க ஒரு நல்ல யங்ஸ்டர் இருக்காரு, நல்லா பேசுறாப்புல, அவரை தூக்கி போட்டுருவோம். அப்ப உங்களோட அந்த ரோல் இருக்குல்ல, நீங்க ஒரு பெரிய ஒரு கேரக்டரா இருக்கிறது இந்த பெரிய கட்சிகளுக்கு போன அப்புறம் சுருங்கிடுவீங்க. நீங்க வெறும் ஒரு பேச்சாளரா நீங்க சுருக்கப்படுவீங்க. ஏறக்குறைய ஒரு நாஞ்சில் சம்பத்தோட எக்ஸ்டென்ஷனா நீங்க மாறிடுவீங்க. அதை நீங்க மறுக்கலாம். ஆனா அவங்களோட செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது நான் பார்த்த அளவில் என்னன்னா, ஒரு பேச்சாளராக மட்டும்தான் மோஸ்ட்லி செயல்படுறாங்க. டிவியில பேசுறதா இருக்கலாம், மேடைகள்ல பேசுறதா இருக்கலாம். அதை தாண்டி ஒரு தலைவராவோ ஒரு அதிகாரத்துக்கு போறாங்கல்ல, ஒரு எம்எல்ஏ சீட் அப்படின்ற இடத்துக்கு நெருங்குறாங்க. அதுதான் நான் அதுதான் சொல்ல வரேன். இவங்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு இப்ப சில தேவைகள் இருக்கு. புது ஃப்ரெஷ் பிளட்டை உள்ள கொண்டு வரணுன்ற தேவை இருக்கு. அதனால நிறைய பேர் உள்ள கொண்டு வராங்க. ஆனா திராவிட கட்சிகள்ல நீங்க சர்வைவ் ஆகணும்னா அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. 90ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கவங்கனாலதான் அந்த கட்சிகளுக்குள்ள சர்வே ஆக முடியும். ஸோ அவங்க பிசினஸையும் பொலிட்டிக்ஸையும் கரெக்டா மிக்ஸ் பண்ணுவாங்க. பெரிய ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பிசினஸ் கையில் வச்சிருப்பாங்க. அது என்ன மாதிரியான தொழிலா இருக்கும்னா, அரசியல் சப்போர்ட் இருந்தா நல்லா நடக்கிற மாதிரியான தொழிலா இருக்கும். அரசியல் சப்போர்ட்டோட நல்லா சம்பாதிக்கலாம்னு சில தொழில் இருக்கும்ல, அந்த மாதிரியான தொழில், அந்த விஷயங்கள் நல்லா பண்ணுவாங்க அவங்க. அதை பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பணத்தெல்லாம் அவங்க தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் பண்ணாதான் நீங்க இங்க பொலிட்டிக்கலா இருக்க முடியும். இப்ப இங்க ஒரு பெரிய கட்சி இருக்குன்னா அந்த கட்சி தலைமைக்கு கீழே இருந்து காசு போகணும். அந்த கட்சி தலைமை அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் 4-5 பேர் கீழே அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனா ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கீழே இருந்து காசு மேல வராது, நீங்க அப்பாயிண்ட் பண்ண புது ஆட்கள் இருந்து. ஆனா இந்த பழந்துன்னு கொட்ட போட்டவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, அப்படியே மேல அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களால இவங்களை ரொம்ப தூரம் கொண்டு போய் டிராவல் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க என்னதான் பெரிய பொறுப்புலாம் ஃபர்ஸ்ட் கொடுத்து உட்கார வச்சாலும் கொஞ்ச நாள் போகும்போது நீங்க ஒரு பேச்சாளரா சுருங்கிடுவீங்க. அதுக்குதான் ஒருத்தருக்கும். அது அப்கோர்ஸ் எலெக்ஷனுக்கு தேவைப்படும். நீங்க நல்லா பேசுவீங்க. இந்த பணம் சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் பெரிய பேச்செல்லாம் வராது, பெரிய திறமசாலிகளா இருக்க மாட்டாங்க. பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்குமே தவிர பொலிட்டிக்கல் நாலேஜ், பொலிட்டிக்கல் இதெல்லாம் பெருசா இருக்காது. ஆனா கட்சிக்கு அதுதான் வேணும். ஒருத்தனோட அரசியல் அறிவோ அந்த திறமையெல்லாம் ஒரு கட்சிக்கு தேவையில்லை. இங்க இருக்கிற கமர்ஷியல் பார்ட்டிஸ்க்கு அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு முதல்ல ஒரு தொகுதியில உங்களுக்கு ஒரு சீட் வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க, மணி. 10 கோடி போட முடியுமா இல்லையா? போட முடியலன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே உனக்கு கிடையாது. கேஸ்டும் பெரிய ரோல் பிளே பண்ணா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேசிக் குவாலிஃபிகேஷன் இதுதான். குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு 5-10 கோடி ரூபாய் செலவழிக்க முடிஞ்சாதான் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் உங்களால செய்ய முடியும். அது இருந்தாதான் உங்ககிட்ட அடுத்த ரவுண்டுக்கே போக முடியும். அடுத்த ரவுண்ட் ஓகே இவர் இன்னாரு, அப்ப இவர் இந்த பகுதியில போடலாமா, இங்க கரெக்டா செட் ஆகுமா, அதெல்லாம் செகண்ட் கால்குலேஷன். பேசிக் விஷயம் இதுதான். ஸோ அதனால இந்த பெரிய கட்சிகளுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா போக போக அவங்க உங்களோட ரோலை கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கிடுவாங்க.
ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை நீங்க பெரிய ஆள் ஆகணும்னா அங்க இருக்கக்கூடிய மற்ற பெரிய ஆள்கள் என்னெல்லாம் பண்றாங்களோ அதை நீங்க பண்ணணும். அதை உங்களால பண்ண முடியும்னா சூப்பர். அப்படியே நீங்க பாக்குறீங்க புதுசா 2-3 இண்டஸ்ட்ரி வருது, அதை கரெக்டா யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட அங்க பணம் சம்பாதிக்க முடியுதுன்னா அவங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் குறுநில மன்னர்கள் அங்கங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் கொண்டாடப்படுவீங்க அதை செஞ்சுட்டீங்கன்னா. ஆனா அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதை செய்யாம எனக்கு திறமை இருக்கு, நல்லா பேசுவேன், நல்லா அரசியல்லாம் பண்ணுவேன், அதனால் அப்படி மட்டுமே இருந்தீங்கன்னா பெருசா ஏற முடியாது. ஸோ அதனால நீங்க அந்த இடத்துக்கு பெருசா போகணும்னா அந்த இடத்துல இருக்கவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க, அவன் என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றான்னு பாருங்க. அதை செய்யாமலே அங்க போயெல்லாம் நினைச்சீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் தலைமை பார்க்கும், என்ன இந்த பகுதியில லாஸ் மேக்கிங்கா இருக்கு, நிறைய லாஸ் வருது நமக்கு அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா டவுன் சைஸ் பண்ணிடுவாங்க. இனிஷியலா அவங்களுக்கு ஆசை இருக்கும், ரைட் நம்ம யங்ஸ்டர்ஸ் வேணும், நிறைய பேர் வளர்த்து விடுவோம்லாம் யோசிப்பாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.